ஆனா பிரதர், நிறைய கெட்ட மக்களை நிறைய பேரை பார்த்துட்டேன் பிரதர். ம். இவங்க எல்லாத்தையும் அடக்காம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர். மக்கள் ரொம்ப இன்னசென்ட் பிரதர். ஆமா. மக்கள் ரொம்ப இன்னசென்ட். அவங்க அந்த அந்த மாயத்துல இருக்குன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிரதர். இந்த இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டட் விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு பிரதர். மக்கள் வந்து எல்லாம் குடியில எப்படி இருந்தாங்களோ இப்ப அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே ட்ரக்ஸ்ல அடிமையாக்கி இன்னும் மோசமா வெறித்தனத்துக்கு போறாங்க பிரதர். சோ இது இது எல்லாம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து கொண்டு போகும். ஆனா எல்லாரையும் நல்லா பாயிண்ட் அவுட் பண்ண தெரியுது, எவன் என்ன அப்படின்னு எல்லாம் தெரியுது. ஆனா இத எப்படி சால்வ் பண்ண போறோம், எப்படி இது பண்ண போறோம்னு தெரியல பிரதர். இந்த சிஸ்டம் எல்லாம் எப்படி சரி பண்ண போறோம்னு தெரியலையா? ஆமா பிரதர், தெரியல பிரதர். ஆமா பிரதர், தெரியல பிரதர். இந்த சிஸ்டம் சரி பண்ண பிரதர். உண்மையிலேயே ரொம்ப, அதாவது ரொம்ப நல்லவனங்கள் எல்லாம் திருடன் பிரதர். நல்லவனுங்களா வெளில காமிச்சிட்டு இருக்கோம், எல்லாம் திருடன். ஆமா, சரி பண்ணலாம் ப்ரோ. ஆமா பிரதர், கண்டிப்பா பிரதர். இது நம்ம இந்த நிலையை தாண்டி போகும்போது தான் பிரதர் சரி பண்ண முடியும். அந்த நிலைக்காக வெயிட் பண்ணணும். ஏதோ யாரோட கனெக்ட் ஆகும் போது தான் பிரதர் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். சரிங்களா? ஆனா ஏதோ ஒரு ட்ராக்ட், ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்க கொண்டு போகுதுன்னு மட்டும் ரொம்ப ஆணித்தரமா இருக்கேன். இந்த லைஃப்ல இருந்து இந்த பக்கம் வந்து ஒரு 60% மாறிட்டேன் பிரதர். இப்ப டெய்லி லைஃப்ல இருந்து அப்படியே முன்னாடி எல்லாம் டிரான்சிஷன் இருந்தேன். ஆனா இப்ப இந்த லைஃப்குள்ளதான் மேக்சிமம் என்னோட தாட்ஸே இருந்துகிட்டு இருக்கு. ஏதோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது, பார்ப்போம். ஏதோ நடக்கணும். இது நிறைய விஷயம் வந்து மக்களை திசை திருப்புற விஷயம் வந்து நல்லா எனக்கு உணர முடியுது பிரதர். ஏகப்பட்ட விஷயம். அது வந்து எனக்கு இது சொல்ல தெரியல, உதாரணத்துக்கு சொல்ல தெரியல. ஏகப்பட்ட விஷயம் வந்து இதெல்லாம் மக்களை திசை திருப்புறாங்க, ஏன் இதை பண்றானுங்க. அப்புறம் ஒரு கேள்வி ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளவுதான். அந்த கேள்வியோட வந்து ஆனா இது உண்மை இல்லை அப்படின்னு நிறைய விஷயத்துல வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் தெரியல பிரதர். நான் அந்த நியூஸ் சேனல், இந்த சினிமா இதெல்லாம் பாக்குறதே இல்லை பிரதர். ப்ரோ அப்படிதான் இருக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயத்த வந்து எல்லா ஊடகமும் போட்டு திரும்ப திரும்ப போட்டு காட்டி மக்களை வந்து அதேதான் அவனுங்க மக்களோட எனர்ஜியை வந்து பயங்கரமா ரெடியூஸ் பண்றானுங்க பிரதர். நீங்க தெளிவா ஆனீங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதை வச்சு டவுன் பண்றானுங்க திருப்பி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த டிவி எந்த சேனல் எடுத்தாலும் நம்ம ஈகோவை ஜாஸ்தி படுத்துறபடியே தான் அவனுங்க காட்சிப்படுத்துறானுங்க. பாத்தீங்கன்னா ஈகோ இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஆனா எந்த வகையிலும் வந்து மனுஷன் வந்து ஈகோ வந்து இருக்கணும், ஈகோ வந்து ஜாஸ்தி படுத்துறதுதான் எல்லா சீன்லயும். நான் சொல்றது சீரியல்ல இருந்து A to Z. அப்புறம் வந்து எமோஷன்ஸ் வந்து லோயர் எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை காட்சிப்படுத்துறதுதான் முக்காவாசி சேனல். முக்காவாசியில 90% அதுதான் பண்றானுங்க, ஓகேங்களா? அதனால வந்து டோட்டலாவே வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறது. ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து யார் அந்த டார்க் எனர்ஜின்னு மட்டும் நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரதர். இவனுங்க எல்லாம் வந்து வச்சு பண்ணணும், வச்சு செய்யணுமா? ஆமா பிரதர், 100% பிரதர். எவ்வளவு டார்க் எனர்ஜிஸ் வச்சுக்கிட்டு மக்களை வந்து முட்டாளா ஆக்கி அப்படியே வாழ வச்சுட்டு இருக்காங்க பிரதர். நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப பாத்தீங்கன்னா 90% 95% வந்து டாஸ்மாக் போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 நான் காலேஜ் படிக்கும் போது 2009 2010 இருந்தே இந்த சிவா மனுஷில சக்தின்னு சொல்லி ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஆமா தெரியும், SMS. அந்த படத்துல இருந்துதான் அந்த குடிக்கிற விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட குடிக்கிறது வந்து ஒரு சாதாரண ஜாலியான விஷயம் அப்படின்னு சொல்லி லைஃப்குள்ள ஸ்டார்ட் ஆகுது பிரதர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் குடிக்கிற விஷயம் தான் பிரதர். சந்தோஷம், சோகம், எதுவா இருந்தாலும் குடிச்சே ஆகணும், குடிச்சு தாண்டா அவங்க திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போர்ட்ரேட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி குடிச்சிட்டு இருந்த ஆட்கள் தான் நம்ம. இதுக்கு முன்னாடி மக்கள் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குடிக்கிறவங்களுடைய இது வந்து ரேஷியோஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்ப அதெல்லாம் போக இவனுங்க எல்லாம் வந்து எல்லாம் மீதி இருக்கிறது வந்து 10% இவனுங்களை திருத்த முடியாது, இவனுங்க குடிகாரனை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி பொண்ணுங்க குடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதை இன்னும் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் இருக்குது, அந்த நாள் வந்து பொண்ணுங்க போனா வந்து ஃப்ரீ, அவங்களுக்கு குடி பணம் கிடையாது, ஓகேங்களா? சோ பயங்கரமா வந்து அத, ஏன்னா இந்த பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம உளவியா வந்து தாக்கப்படுறோம்.
ஓகே இதுதான் இங்க இருந்து தான் நமக்கு வந்ததுன்னு நமக்கு தெரியறது இல்ல. அந்த அந்த ஹேபிட்குள்ளார போயிடுறோம். அந்த ஹேபிட்குள்ளார போயிட்டு முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல பிரதர். எனக்கு தெரிஞ்சு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரதர், ரொம்ப தங்கமான பையன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அடிக்ட் ஆயிட்டான். ரொம்ப இத்தனைக்கு மேரேஜ் கூட ஆகல. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த 2 பேரும் ஒன்னா காலேஜ் படிச்சோம். அவனை பார்க்கும் போதெல்லாம் என்னடா இப்படி ஆயிட்ட, என்னடா இப்படி மாறிட்ட அப்படின்னும் போது இத்தனைக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வாழணும்னு நினைக்கிறவன் பிரதர். இப்ப அந்த அந்த விஷயத்துல வந்து அவனுக்கு கண்ட்ரோலே இல்ல. அவன் வந்து என்ன இருக்கு லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி, அதாவது லைஃப் திசை திருப்பி இது நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அந்த இது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் வந்து அவ்வளவு மக்களை வந்து கெடுக்குது பிரதர். அதை தாண்டி இப்ப வந்து இந்த போதையை கொண்டு வந்திருக்கானுங்க. அந்த போதை விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு எல்லா இடத்தையும் வந்து அந்த போதை விஷயம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு பிரதர். போதை மாத்திரை, போதை மருந்து இதெல்லாம் ரொம்ப பாவம் பிரதர். இது எல்லாமே அந்த சினிமா மூலமா தானே ப்ரோ எல்லாம் கத்துக்கிறாங்க? ஆமா பிரதர். இல்ல பிரதர், இத அவனுங்க வந்து வலுக்கட்டாயமா, அதாவது வாலண்டியராவே வந்து மக்களுக்கு ஏதோ இது காட்சி தான், இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்ட வச்சு அது உள்ள ஊடுருவி போயிடுது. ஓகேங்களா? ஒரு நாள் வந்து அதை ட்ரிகர் பண்ணி ஸ்டார்ட் ஆயிடுது அந்த ஹேபிட். அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் ஸ்டார்ட் வந்து அது ஹேபிட்டா மாறிடுது பிரதர். ஓகேங்களா? இதுல யாருமே விதிவிலக்கு இல்ல. இதுக்குள்ள இருந்து எப்படி வெளில வரானுங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் பிரதர் இதுல இது நீ முந்தானத்து பிரதர் ஒரு பையன் நார்த் இந்தியனு. அந்த பையன் பாத்தீங்கன்னா அவனோட சாப்பாடு பிரதர், அவன் சாப்பாடு வந்து ஒரு குட்டி பிஸ்கெட், 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் பிரதர், ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் பிரதர். இதான் பிரதர் அவனோட சாப்பாடு. இப்படியும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இப்படியும் சாப்பிட்டு குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து எப்படிலாம் அழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது. அவன் பார்க்கும் போதெல்லாம் படைப்புக்காக எங்க இருந்தும் வந்திருக்கான். கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வந்தவனே வந்து அப்படியே வேற வேற வெர்ஷன்ல மாத்திடுறானுங்க. இந்த ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு ப்ரோ. எஸ் பிரதர். ஒரு நிமிஷம் லைன்ல. பிரதர் எனக்கு ஒரு 2 கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துட்டுமா? எழுதிருப்பேன் பாரு, நோட்ல தெளிவா எழுதிருப்பேன் பாரு. இல்ல பிரதர், நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு 2-3 செகண்ட் கால் வந்தது. சோ நீ பேசுறதுல வந்து நான் அப்படியே அவாய்ட் பண்ணிருந்தேன். சரி, நீங்க ஒரு வேலை இருக்கணும்னு கட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அந்த இது பத்தி சொல்லுங்க ப்ரோ. அப்படியே அந்த சினிமா ஃபீல்ட், அந்த ஆல்கஹால் அதப்படி அப்படியே சொல்லிட்டே இருங்க, சொல்லுங்க. ஆமா பிரதர், அந்த சினிமா ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அது நகைச்சுவைன்ற பேர்ல வந்து உள்ளத கொண்டு போயிடுறானுங்க. சோ ஒரு சிலது பாத்தீங்கன்னா இந்த போதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயம் வந்து கிளியர் விஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு. அதாவது எல்லாமே வந்து கூர்மையா வந்து பார்ப்போம், கூர்மையான விஷயங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல நல்லதும் இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து அந்த தாட் ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது பயங்கர கெடுதலுக்கான தாட் ப்ராசஸ் பிரதர். எக்ஸாம்பிள் சொல்றேன், எங்க அப்பா தண்ணி சாப்பிடுவாரு. முன்ன இருந்ததுக்கும் இப்ப எங்க அப்பாவோட தண்ணி சாப்பிட்டாருன்னா அவரோட பிஹேவியருக்கும் பெரிய சேஞ்ச் பிரதர், பெரிய சேஞ்ச். நம்ம அவர்கிட்ட போய் வார்த்தையே பேச முடியாது, அவ்வளவு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச். ஓகே, ஆனா எனக்கு நல்லா தெரியும் இது அவர் பேசல, ஏன்னா பகல் டைம்ல அப்படி டோட்டல் ஆஃப். இது எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற எல்லாருமே இப்படிதான் ப்ரோ. ஆமா பிரதர், ஆனா அந்த ஈகோ ட்ரிகர் பண்ற விஷயம் வந்து அதுல அவ்வளவு ஜாஸ்தி இருக்கும் பிரதர் அந்த ஸ்பிரிட்ல. ஏன்னா அவருக்கு மேக்ஸிமம் வந்து அந்த ஈகோ ரிஃப்ட் தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவர் சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணலன்னு வைங்களேன், அது வந்து பெரிய சண்டையா போகும். ஓகேங்களா? இது வந்து இந்த ஆல்கஹால் தான் அவர் பண்ணுது, அவருக்கே தெரியல பிரதர். அது அடிக்ட் ஆயிட்டாங்க, அதுக்குள்ள போயிட்டாங்க, அவருக்கே தெரியல. அதை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அதை விட்டு வெளில வரலாம். இப்ப வந்து அது சாப்பிடாம வந்து அவருக்கு தூக்கம் வருது இல்லைன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. ரொம்ப கொடுமை பிரதர். நீங்க தண்ணி அடிப்பீங்களா ப்ரோ? சரக்கு போடுவீங்களா? ஆல்கஹால்? இல்ல பிரதர், நான் ஒரு காலத்துல வந்து, அதாவது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ட உண்டு பிரதர். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இது எதுவுமே வந்து உடம்புல ஒட்டல பிரதர். உடம்புல ஒட்டல அப்படின்னா எனக்கு அடுத்த நாள் தான் வந்து தெரியாது பிரதர். புரியுது இல்லைங்களா? சோ எனக்கு வந்து அந்த அந்த போதை விஷயம் வந்து அடுத்த நாள் வந்து தெரியாது. அப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவோம். ஐயோ என்னடா இப்படி இருக்கு டே, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குவிட் பண்ணது பிரதர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 10 தடவை கிட்ட குடிச்சிருப்போம் பிரதர். எல்லாமே வந்து இது நமக்கு செட் ஆகாதுன்றது பாடி உணர்த்த ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுல இருந்தே வந்து அதுவும் சரி, நம்ம நான்வெஜ்ஜும் சரி பிரதர்.
இப்பெல்லாம் வந்து எனக்கு சாப்பிட்டாலே வந்து லூஸ் மோஷனோ இல்ல வாமிட்டோ வந்துருக்கு. ம். தெரியல. நான் டீ டோட்டலர் ப்ரோ, அதெல்லாம் தொட மாட்டேன். இல்ல பிரதர், கரெக்ட் தான். ஆனா இது வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து அந்த மேரேஜ் லைஃப் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதனால ஒரு விரக்தி ஒண்ணு உருவாச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக வேற வகையில போவோம் இல்லையா? அப்படி போனதான் இந்த பாதையெல்லாம். அப்படிதான் வந்து இப்ப நான் ஃப்ரெண்டு சொன்னேன் பாத்தீங்களா, ஸோ நானும் அவனும் தான் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்ச விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து அப்படியே டோட்டலா அவன் வேற மாதிரி போயிட்டான். எல்லாமே அந்த சினிமால தானே ப்ரோ எல்லாம் போட்டு போட்டு காட்டுறேன். ஆமா பிரதர், ஆமா. நீங்க பிரதர் நீங்க நியூஸ் எடுத்தீங்கன்னா அந்த நியூஸ்ல கற்பழிப்பாகட்டும் இல்ல சண்டை போடுற விஷயமாகட்டும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி அவன் என்ன இருப்பான்னு பாத்தீங்கன்னா அவன் குடிச்சிருப்பான் பிரதர், இல்ல போதை எடுத்திருப்பான் பிரதர். இப்ப பிரச்சனை வந்து அவன் போதை எடுத்ததுதான் பிரச்சனை, அவன் பிரச்சனை இல்ல. ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா அவனை தூக்கி உள்ள வச்சா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா விஷயத்திலுமே இவன் தான் அந்த தப்ப செஞ்சான் அப்படின்றாங்க. ஆனா அவனுக்கே தெரியாது இத நான் செய்யல அப்படின்னு. அவன் உள்ள இருக்கிற வேற ஏதோ ஒண்ணுதான் அவனை செய்ய வைக்குது. ஆமா ஆமா ஆமா. அந்த வேற ஒண்ணு அவனால கைது பண்ண முடியல, அதனால இவனை தூக்கி வந்து கைது பண்ணி சிறையில வச்சிடறாங்க. இல்ல பிரதர், அவனுக்கு பெரிய பெரிய கும்பல் பிரதர். இன்னொன்னு சொல்லுன்னா அவனுங்க வந்து இதை வலுக்கட்டாயமா மக்கள் மேல திணிக்கிறானுங்க. அந்த பெரிய கும்பலை தடுக்கவே முடியாது. அப்புறம் நான் எது சொல்றேன்னா, அந்த குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து வம்பு பண்றான்ல, அந்த குடிகாரனுக்கு உள்ளார இருக்கிற அந்த ஒரிஜினல் குடிகாரன் அந்த 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 கேரக்டரை வந்து கைது பண்ண முடியல. அதனால இந்த குடிகாரனை தூக்கி உள்ளார வச்சிடுறாங்க. இவன் தான் செஞ்சா அப்படின்னா அவனுக்கு தெரியாது இத நான் பண்ணவே இல்லையே, நான் எதுக்கு சிறையில இருக்கிறேன் அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆமா ஆமா பிரதர், ஆமா பிரதர். இல்ல பிரதர், மேக்சிமம் இந்த பாலியல் குற்றங்கள் நடக்குது இல்ல, அது எல்லாத்துக்கும் பின்னாடி போதை இருக்கு பிரதர். ப்ரோ அது வந்து இந்த ஆல்கஹால் குடிச்சானா மட்டி ஆயிடுவான். இவனால வந்து ஒரு பிரயோஜனமும், அதாவது ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆனா ட்ரக்ஸ் எடுத்தான்னா அவன் முழுசுதான் இருப்பான், மட்டி ஆக மாட்டான். அவன் முழுசு இருக்கிறதுதான் வந்து பிரச்சனையே. சோ அவன் வந்து என்ன வேணும்னாலும் யார வேணும்னாலும் என்ன வேணாலும் செய்வான் அவன். அதேதான் பிரதர், உண்மைதான் பிரதர், உண்மைதான் பிரதர், உண்மைதான் பிரதர்.